வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோவில் தமிழ்நாடு முழுவதும் பேசப்பட்டு வரும் மிக முக்கியமான அரசியல் நிகழ்வை பற்றி பார்க்க போகிறோம். கரூரில் நடைபெற்ற கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு பிறகு முதல்முறையாக முதல்வர் விஜய் கரூருக்கு நேரில் சென்று பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்தது மாநில அரசியலில் முக்கிய கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த பயணத்தில் அவர் என்ன செய்தார், என்னென்ன அறிவிப்புகளை வெளியிட்டார், அவரது உரையில் என்ன கூறினார், ஏன் இந்த நிகழ்வு அரசியல் விவாதமாக மாறியுள்ளது, அனைத்தையும் விரிவாக பார்ப்போம். முதலில் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தமிழ்நாட்டையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அந்த சம்பவத்தில் பல குடும்பங்கள் தங்களுடைய அன்புக்குரியவர்களை இழந்தனர். அதன் பின்னர் பல்வேறு தரப்பிலிருந்து கேள்விகளும் விமர்சனங்களும் எழுந்தன. இந்த நிலையில் முதல்வர் விஜய் இன்று கரூருக்கு நேரில் சென்று உயிரிழந்தவர்களின் குடும்பங்களை சந்தித்தார். அவர்களிடம் ஆறுதல் கூறியதுடன் அரசு சார்பில் வழங்கப்பட்ட நிவாரண நடவடிக்கைகள் குறித்தும் அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்தினார். இந்த நிகழ்ச்சியில் முக்கிய அறிவிப்பாக உயிரிழந்த 32 குடும்பங்களுக்கு கருணை அடிப்படையில் அரசு வேலை நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. இந்த நடவடிக்கை பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் வாழ்வாதாரத்திற்கு உதவும் முயற்சியாக அரசு விளக்கியுள்ளது. இதற்கு பிறகு மேடையில் பேசிய முதல்வர் விஜய், இது என் வாழ்க்கையின் மிகவும் வேதனையான தருணம் என்று உணர்ச்சிபூர்வமாக கூறினார். மேலும் உயிரிழந்தவர்களின் நினைவாக ஒரு நினைவிடம் அமைக்கப்படும் என்றும் அறிவித்தார். அவரது உரையின் மற்றொரு முக்கிய அம்சமாக காவல்துறையை நம்பினேன், ஆனால் பழி என் மீது சுமத்தப்பட்டது என்ற கருத்தும் இடம்பெற்றது. இந்த கருத்து அரசியல் வட்டாரங்களில் பரவலாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. ஆதரவு மற்றும் எதிர்ப்பு கருத்துகள் இரண்டும் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து பதிவாகி வருகின்றன. அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு ஊடகங்களுக்கு அனுமதி வழங்கப்படாதது குறித்தும் கேள்விகள் எழுந்தன. இதற்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் இது ஒரு தனியார் நிகழ்ச்சி என்பதால் அந்த ஏற்பாடு செய்யப்பட்டதாக விளக்கம் அளித்துள்ளனர். கரூர் பயணத்தின் மற்றொரு முக்கிய நிகழ்வாக புதிய அடிடாஸ் காலனி தொழிற்சாலைக்கான அடிக்கல் நாட்டும் அரசு நிகழ்ச்சியிலும் முதல்வர் விஜய் பங்கேற்றார். இந்த திட்டம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கத்துடன் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முழு பயணத்திலும் 2 முக்கிய அம்சங்கள் தெளிவாக காணப்பட்டன. ஒன்று, பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நேரில் சென்று ஆறுதல் கூறியதும் அரசு உதவிகளை வழங்கியதும். மற்றொன்று, எதிர்கால வளர்ச்சி திட்டங்களையும் முன்னிறுத்தியதும். இதன் அரசியல் தாக்கம் குறித்து பல்வேறு கட்சிகள் தங்களது கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றன. சிலர் அரசின் நடவடிக்கையை வரவேற்கின்றனர், மற்றவர்கள் மேலும் விளக்கங்கள் தேவை என கூறுகின்றனர். இந்த விவாதங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் மற்றும் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எப்படி அமையும் என்பதையும் அனைவரும் கவனித்து வருகின்றனர். புதிய தகவல்கள் வெளியாகும் போது அவை அரசியல் மற்றும் நிர்வாக ரீதியாக முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். நண்பர்களே, கரூர் பயணம் வெறும் அரசு நிகழ்ச்சி மட்டுமல்ல, பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆறுதல், நலத்திட்ட உதவிகள், நினைவிடம் அறிவிப்பு, வேலை நியமனங்கள் மற்றும் வளர்ச்சி திட்டங்கள் ஆகியவற்றை ஒருங்கிணைத்த ஒரு முக்கிய நாள் என்றே பலர் பார்க்கின்றனர். இந்த விவகாரம் குறித்து உங்கள் கருத்து என்ன? அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் போதுமானதா? உங்கள் கருத்துக்களை மரியாதையுடன் கமெண்டில் பகிருங்கள். இதுபோன்ற அரசியல், தமிழ்நாடு மற்றும் முக்கிய செய்தி அப்டேட்களை தொடர்ந்து பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். நன்றி. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம்.